வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவுக்குள் சக்தி வாய்ந்த நீண்ட தூர அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முடிவை நன்கு அறிந்த 2 அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி மாஸ்கோவின் முயற்சிக்கு ஆதரவாக வடகொரிய துருப்புக்கள் களமிறங்குவதால் வாஷிங்டன் இந்த முடிவை எடுத்துள்ளது. மாஸ்கோ கிட்டத்தட்ட 50,000 துருப்புக்களை தெற்கு ரஷ்ய பிராந்தியமான குர்ஸ்கில் நிலைநிறுத்தியுள்ளது. அதில் வடகொரிய துருப்புக்களும் ரஷ்ய ராணுவ சீருடையில் கலந்துள்ளனர். அங்கு இந்த ஆண்டு கோடை காலத்தில் உக்ரைன் ராணுவம் தனது ஆச்சரியமான ஊடுருவல் தாக்குதலை ஆரம்பித்து ரஷ்ய பிரதேசங்களை ஆக்கிரமித்துள்ளது. இழந்த பிரதேசத்தை திரும்ப பெறுவதற்கு ரஷ்ய ராணுவம் போராடி வருகிறது. சக்தி வாய்ந்த நீண்ட தூர அமெரிக்க ஆயுதங்கள் இனி குர்ஸ்கில் முதன்மையாக பயன்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ரஷ்யா குர்ஸ்கில் தனது பெரும் படைக்குவிப்புடன் உக்ரைனை அங்கிருந்து வெளியேற்ற முயல்வதன் காரணம் ரஷ்யா எந்த எதிர்கால அமைதி பேச்சுக்களிலும் உக்ரைனியர்களுக்கு ஒரு சாத்தியமான பேரம் பேசும் அம்சமாக குர்ஸ்கை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காகத்தான். இது அமெரிக்கா பார்க்க விரும்பாத ஒன்று. ரஷ்யாவுக்குள் நீண்ட தூர அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ள காரணம் உக்ரைன் ராணுவம் குர்ஸ்கை முடிந்தவரை வைத்திருக்க உதவுவதற்காகவே என்று அந்த அமெரிக்க அதிகாரி கூறினார். ரஷ்யாவின் தாக்குதலில் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான வடகொரிய துருப்புக்கள் குர்ஸ்குக்கு அனுப்பப்பட்டுள்ளது போரில் ஒரு ஆபத்தான புதிய கட்டத்தை வழிவகுக்கும் என்று ஜோ பைடன் கருதுகிறார். அதை குறைப்பதற்கும் அவரது ஆலோசகர்களிடமிருந்து கிடைத்த ஆலோசனைப்படி ரஷ்யாவுக்குள் நீண்ட தூர அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நீண்ட தூர வீச்சு கொண்டு ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகள் அல்லது ATACMSகளை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்த அனுமதிக்கும் முடிவு பல மாதங்களாக பரிசீலனையில் இருந்தது. அமெரிக்க அதிகாரிகளில் ஒரு பகுதியினர் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதல் நடத்த உக்ரைனை அனுமதிக்கும் யோசனையில் பிளவுபட்டனர். சில அமெரிக்க அதிகாரிகள் அந்த அனுமதி போரை தீவிரப்படுத்தும் என்று கவலை கொண்டிருந்தனர். வேறு சில அமெரிக்க அதிகாரிகள் இந்த ஆயுதங்களின் கையிருப்பு குறைந்து வருவதை பற்றி கவலைப்பட்டனர். இந்த சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு அதிக காலம் மற்றும் சிக்கலான கூறுகள் தேவைப்படுவதால் தயாரிப்பு கவலைகள் காரணமாக போரின் முதல் 2 ஆண்டுகளுக்கு உக்ரைனுக்கு ATACMS வழங்கவும் அமெரிக்கா மறுத்தது. ஆனால் கடந்த பிப்ரவரியில் உக்ரைனிய எல்லைக்குள் பயன்படுத்தப்பட்ட நீண்ட தூர ATACMS ஏவுகணைகளை வழங்க பைடன் ரகசியமாக ஒப்புதல் அளித்தார். அதையடுத்து அமெரிக்கா ஏப்ரலில் ATACMS ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கியது. ஆனால் அவற்றை உக்ரைனுக்குள் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி ரஷ்யாவுக்குள் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு வாஷிங்டனுக்கு அழுத்தம் கொடுத்தார். அது தனது போர் முயற்சியின் வேகத்தை அதிகரிக்கும் திறன் தேவை என்று வாதிட்டார். பைடனும் செலன்ஸ்கியும் கடைசியாக செப்டம்பரில் வெள்ளை மாளிகையில் சந்தித்த போது உக்ரைனிய ஜனாதிபதி ரஷ்யாவுக்குள் இருக்கும் தாக்க வேண்டிய இலக்குகளில் விரிவான பட்டியலை தம்முடன் எடுத்துச் சென்றார். அவர் அந்த ரஷ்ய இலக்குகளை அமெரிக்க வழங்கிய நீண்ட தூர ATACMSகளை ஏவுகணைகளால் தாக்க விரும்பினார் என்று சந்திப்பு பற்றி நன்கு தெரிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. போரை வெல்வதற்கான செலன்ஸ்கியின் வெற்றி திட்டத்தின் முக்கிய பகுதியாக இந்த பட்டியல் இருந்தது. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் நடக்கும் போரில் உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள் ஆழமான தாக்குதல்களுக்கு ATACMS ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்துவதை தடை செய்த ஜோ பைடன் ஆனால் கோரிக்கையை முற்றிலும் நிராகரிக்கவில்லை என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. அவர் பேச்சுவார்த்தையின் இறுதியில் உறுதியற்றவராக இருந்தார். அதனால் இரு தலைவர்களும் இந்த விவகாரத்தை தொடர்ந்து விவாதிக்க ஒப்புக்கொண்டனர். இப்போது அமெரிக்கா அனுமதித்த தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அது பற்றி கேட்டபோது செலன்ஸ்கி கொடுத்த பதிலில், இந்த விஷயத்தில் நான் எதையும் பேச மாட்டேன், ஆனால் ஏவுகணைகள் தங்களை தாங்களே பேசும் என்றார். அவர் மேலும் கூறிய போது, இன்று அந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அனுமதி பெறுவது பற்றி ஊடகங்களில் அதிகம் பேசப்படுகிறது. வெற்றிகள் வார்த்தைகளால் உருவாக்கப்படவில்லை. இது போன்ற விஷயங்களுக்கு அறிவிப்புகள் தேவையில்லை. ஏவுகணைகள் தமக்கு தாமே பேசும் என்றார். செப்டம்பரில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மேற்கு நாடுகளை எச்சரித்தார். ரஷ்யா மேற்கு நாட்டு தயாரிப்பு ஏவுகணைகளால் தாக்கப்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என்பது அவரது எச்சரிக்கை. ஆனால் அணு ஆயுதம் பற்றிய புட்டினின் எச்சரிக்கை அதற்கு முன்னரும் பல தடவைகள் வந்துள்ளதால் இப்போதெல்லாம் அது வலுவிழந்து யாருக்கும் எந்த பதட்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. ரஷ்யாவுக்குள் மேற்கத்திய ஏவுகணைகளை ஏவுவதற்கு உக்ரைனுக்கு அனுமதி வழங்கலாமா என்பது பற்றி அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் அந்த நேரத்தில் நடந்த விவாதங்களுக்கு கிரெம்ளினின் பதிலடி புட்டினின் இந்த எச்சரிக்கை. பல மாதங்களாக ரஷ்யாவுக்குள் மேற்கத்திய ஏவுகணைகளை ஏவுவது தொடர்பான கொள்கையை மாற்றுவது போல கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தாது என்பதற்கான காரணங்களை அமெரிக்க அதிகாரிகள் வழங்கினார்கள். அவற்றில் முக்கியமானது பைடன் நிர்வாகத்திடமிருந்து உக்ரைன் பெற்ற ATACMSஇன் வரையறுக்கப்பட்ட சப்ளை ஆகும்.
அதற்கு காரணம் மேம்பட்ட ATACMS ஏவுகணைகளை தயாரிப்பதில் நீண்ட காலம் தேவைப்படுவதால் விரைவாக நிரப்ப முடியாத வரையறுக்கப்பட்ட கையிருப்பு மட்டுமே அமெரிக்காவிடம் உள்ளது. ATACMS-ஐ விட நீண்ட தூர வீச்சு கொண்ட ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட உக்ரைனுக்கு சொந்தமாக வளர்ந்து வரும் ஆளற்ற விமான தயாரிப்பு ஆற்றல் உள்ளது என்றும் சில அமெரிக்க அதிகாரிகள் வாதிட்டனர். அமெரிக்க நீண்ட தூர ATACMS ஏவுகணைகளின் தாக்குதல் வீச்சு 300 கிலோமீட்டர். இந்த தூர வீச்சு மிக முக்கியமான ரஷ்ய இலக்குகளை தாக்கி சேதத்தை ஏற்படுத்த போதுமானதாக இல்லை என்றும் சில அமெரிக்க அதிகாரிகள் வாதிட்டனர். ரஷ்ய விமானப்படை விமானங்கள் சக்தி வாய்ந்த நீண்ட தூர சரக்கு குண்டுகளை வீசி உக்ரைனிய இலக்குகளை அளிக்கிறது. அந்த விமானங்களில் 90% விமானங்கள் ATACMS ஏவுகணைகளின் தாக்குதல் வரம்புக்கு வெளியே இருப்பதாக ஒரு அமெரிக்க அதிகாரி மதிப்பிட்டார். ரஷ்யா தமது முக்கிய விமானங்களின் முன்வரிசையில் இருந்து வெகு தூரம் உள்நகர்த்தி விட்டது. நீண்ட தூர சரக்கு குண்டுகளை வீசக்கூடிய ரஷ்ய விமானங்கள் நிறுத்தப்படும் விமான தளங்கள் முன்வரிசையில் இருந்து 300 கிலோமீட்டரை விட அப்பால் உள்ளன. இந்த காரணங்களால் தான் ஜோ பைடன் நிர்வாகம் நீண்ட தூர ATACMS ஏவுகணைகள் தொடர்பாக உக்ரைனின் கோரிக்கைகளை நிராகரித்தது. ஆனால் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள், ஆம்ப்ராஸ் டேங்கர்கள் மற்றும் F-16 போர் விமானங்கள் உட்பட ஏறக்குறைய 3 வருட உக்ரைன் போரில் நிறுவப்பட்ட பல கடுமையான கொள்கைகளைப் போலவே ATACMS ஏவுகணைகள் விஷயத்திலும் வெள்ளை மாளிகை இறுதியில் தமது கொள்கையை மாற்றிக்கொண்டது. அமெரிக்க ஜனாதிபதி பைடனின் உக்ரைனிய ஆயுத உதவி ஆணையத்தில் எஞ்சியிருக்கும் தொகை $7.1 பில்லியன். அந்த தொகையை கொண்டு நிர்வாகம் உக்ரைனுக்கு அதிக ATACMS-களை வழங்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. உக்ரைன் ஆயுத உதவி ஆணையம் நேரடியாக அமெரிக்க ராணுவ கையிருப்புகளில் இருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை அனுமதிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியிருக்காது என்று பலமுறை கூறி வருகிறார். ஒரே நாளில் போரை நிறுத்திவிட முடியும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். 10,000 வடகொரிய துருப்புகள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் உக்ரைனின் 3 மாத ராணுவ ஊடுருவல் நடந்துள்ள குர்ஸ்க் பகுதியில் ரஷ்ய படைகளோடு உக்ரைன் ராணுவம் போர் நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கியுள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு உறுதி செய்ததை அடுத்து பைடனின் அங்கீகாரம் வந்துள்ளது.